ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருடைய வீட்லயும் தினமும் பயன்படுத்தப்படுற மிக முக்கியமான ஒரு இடத்தை பத்தி தாங்க. அது வேற எதுவும் கிடையாதுங்க, நாம சமைக்கிற அடுப்பு தான். பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க, அடுப்படியை சுத்தமா வச்சுக்கோங்க, லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படின்னு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஜோதிட சாஸ்திர ரகசியமும் இருக்குங்க. ஜோதிடத்துல பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே அது அடுப்பத்தான் குறிக்குது. இந்த பரணி நட்சத்திரம் எங்க இருக்கு தெரியுமா? நெருப்பு ராசியான மேச ராசியில அமைஞ்சிருக்கு. இந்த பரணி நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தா நம்ம செல்வத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான். சரி, இப்போ இதையெல்லாம் ஒண்ணு சேர்த்து யோசிச்சு பாருங்களேன். அடுப்பு பரணி நட்சத்திரம், பரணி சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரன் அப்படின்னாலே சுத்தம், அழகு, செல்வம் மற்றும் பணப்புழக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ சுக்கிரனோட அம்சமா இருக்கிற அடுப்பை நாம எந்த அளவுக்கு சுத்தமாகவும் அழகாகவும் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? காலையில எழுந்ததும் அடுப்ப சாணத்தால மெழுகி அதுக்கு அரிசி மாவுல கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை தெய்வமா கும்பிட்டுட்டு தான் சமையலையே ஆரம்பிப்பாங்க. இதை ஏன் செஞ்சாங்க தெரியுமா? பசுமாட்டு சாணம் சிறந்த கிருமி நாசினி. சமையல் அறையில் கிருமிகள் வராமல் இருக்கவும், உணவில் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கவும் இதை செஞ்சாங்க. அக்னி பகவானையும் அன்னலட்சுமியையும் கௌரவப்படுத்தி நாம சாப்பிடுற உணவு நமக்கு ஆரோக்கியத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் தரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த வழிபாட்டை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல சமைச்சு முடிஞ்சதும் அடுப்ப அப்படியே பிசு பிசு போட அசுத்தமா விட்டுறாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா அசுத்தம் எங்க இருக்கோ அங்க சுக்கிரனின் சக்தி குறைந்து வீட்டுல மகிழ்ச்சியும் பணப்புழக்கமும் குறைய ஆரம்பிச்சிருங்க. அடுப்ப எந்த நாட்களில் சுத்தம் செய்யலாம் அப்படின்னா, சமைச்சு முடிச்சதும் வழக்கமா நீங்க கண்டிப்பா அடுப்ப சுத்தம் செய்யணுங்க. முக்கியமா உங்களால தினமும் முடியல அப்படின்னாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையிலேயே அடுப்பை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு சமைக்க தொடங்குவது குடும்பத்துல செல்வ வளத்தை பெருக்குங்க. அடுப்பை முழுமையாக அலசி ஆழ்ந்த தூய்மை செய்வதற்கு அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்கள் மிகவும் ஏற்றதுங்க. இனிமே நீங்களும் தினமும் சமைச்சு முடிச்சதும் அடுப்பை சுத்தமா வச்சுக்கோங்க. முடிஞ்சா காலையிலேயே அடுப்புக்கு லைட்டா மஞ்சள் குங்குமம் வச்சு வணங்கிட்டு சமையல தொடங்குங்க. வீட்டுல சுபிட்சம் நிறைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுங்க. யாரெல்லாம் அடுப்பை சுத்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.